love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, எனக்கு என்டையர் பைத்தன்ல சாப்டர் 97 வந்தாச்சு. இந்த சயின்ஸ் பைல இது சாப்டர் 8. போன சாப்டரு மேட்லாப் அரே பத்தி பார்த்தோம், அது ஒரு சாப்டர். அதே மாதிரி தான் இன்னைக்கு நல்ல நியூஸ் என்ன, இன்னைக்கு பார்க்க பார்த்தோம் ஒரே ஒரு சாப்டர் தான். இன்னைக்கு பார்க்க போறது இன்டர்போலேஷன். நம்ம கிட்டத்தட்ட சயின்ஸ் பைத்தனை கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி தருவால இருக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன எடுக்குன்னு தான் பார்க்குறவங்கள திரும்பி பேண்டா ஆரம்பிக்கலாமா டிஜாங்கோவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா பேண்டாவும் ரொம்ப டேட்டா அனாலிசிஸுக்கு இப்போ அப்கமிங் ஃபீல்டாக இருக்குது. அது நான் திரும்பி அந்த கொஞ்சம் லெக்சர் தான் போட்டேன், ஃபுல்லாக போடலை. அது திரும்பி பணம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். வேறு எங்கேயாவது எக்ஸ்ட்ராலாம் போட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். பட் அது என்னோட இருக்கட்டும், நான் ஒரு கான்க்ரீட் ஒரு ஐடியா இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்க்க போது இன்டர்போலேஷன். ஸோ நான் சின்ன வயசுல வளரும்போது இன்டர்போலேஷன் எக்ஸ்ட்ராபோலேஷன் சொல்லி நான் படிச்சிருக்கேன். அது சத்தியமா அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பட் இன்னைக்கு இந்த லட்சத்துமே படிக்கும்போது தோணிச்சு அது என்னன்னு சொல்லிட்டு. ஒரு இன்டர்போலேஷன்னா பாயிண்ட்டுக்குள்ள ஒரு பாயிண்ட் போடுறது. ஓகே, ஜென்ரேட்டிங் பாயிண்ட் பிட்வீன் பாயிண்ட். இப்போ இதுதான் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளேயே வருது பார்த்தீங்களா, இதுன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து இன்டர்போலேஷன் சொல்லலாம். ஓகே, தோராயமா இது வந்து சோலார் சிஸ்டம் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அதுவே ஒரு பெரிய உருண்டை, அதுக்குள்ள உருண்டை சொல்லி வச்சுக்கோங்க. இங்க டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து இன்டர்போலேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இன்டர்போலேஷன் வந்து மெஷின் லாங்குவேஜ்ல நிறைய யூஸ் இருக்கு. அதுல வந்து மெயின் யூஸ் வந்து மிஸ்ஸிங் டேட்டா செட். ஸோ அந்த இன்டர்போலேஷன் வச்சு நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த சப்ஸ்டியூட் பண்ற வேல்யூ பேர் தான் இம்ப்யூட்டேஷன். ஓகே, இந்த இம்ப்யூட்டேஷன் தவிர்த்து இன்டர்போலேஷன் வந்து நம்ம எங்கெங்க வந்து பாயிண்ட்ஸ் ஸ்மூத் அவுட் பண்ணோமோ அங்கெல்லாம் யூஸ் பண்றோம். சரியா, இதனாலதான் திரும்பி பேண்டா பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு. ஏன்னா பேண்டா ஃபுல்லா டேட்டா அனாலிசிஸ், மிஸ்ஸிங், சப்ஸ்டியூட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதான் நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த மிஸ்ஸிங் டேட்டா செட்டில் மெயினாக மிஷின் லேர்னிங்கில் இது பண்ணுறாங்க இன்டர்போலேஷன். பட் அது பண்ணுறது பேர் வந்து இம்ப்யூட்டேஷன். இப்போ வழக்கம் போல் சயின்ஸ் பையில் வந்து இந்த இன்டர்போலேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, SciPy டாட் இன்டர்போலேட். இதெல்லாம் எல்லாமே இருக்குது, நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இன்டர்போலேஷனில் 3 விதமான இன்டர்போலேஷன் இருக்குது. 1D இருக்குது, ரேடியல் இருக்குது, ஸ்ப்ளைன்னு ஒன்று இருக்குது. இந்த 1D வந்து பேசிக்காக வந்து எப்படின்னா ஒரு வேரியபிள். இது கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் பாயிண்ட்ஸ் ஒய் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரியா, இப்போ இந்த இதை எடுத்துப்போமே, நம்ம இது எடுத்து நம்ம போட்டா வச்சுக்கோங்களேன். வாங்க, இது எடுத்து இங்கே போட்டா வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சயின்ஸ் இன்டர்போலேட், இம்போர்ட் இன்டர்பிஎல்டி, அப்புறம் இம்போர்ட் நம்பி இந்த ரேஞ்ச் ஒன்று இருக்கு. இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இந்த இதை கொடுக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். பிகாஸ் இதான் 2 ஆர்குமெண்ட் எடுக்கும்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல சொன்னோம் பார்த்தீங்களா. எக்ஸ் ஆக்ஸ், அதுக்கப்புறம் காலபிள் ரிட்டர்ன் சொல்லிட்டு கொடுக்கும். ஓகே, நியூ எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கரஸ்பாண்டிங் ஒய். இது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம், அதுதான் இங்கே பண்ணுறோம். இப்போ இது இங்கே போட்டுக்கோம், பிரிண்ட் பண்ணுறோம். இதை பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க நமக்கு இதுமே வருது. சரி, இப்போ இந்த ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இந்த ஸ்ப்ளைன் வந்து எப்படின்னா 1D இன்டர்போலேஷன்ல அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃபிட்டட் ஃபார் அ சிங்கிள் கர்வ். ஓகே, இதே வந்து ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் வந்து பாயிண்ட்ஸ் ஆர் ஃபிட்டட் அகேன்ஸ்ட் அ பீஸ்வைஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் வித் பாலினாமியல்ஸ். இப்போ 1D வந்து 1D கர்வ்ல இருக்கிறது வந்து எப்படின்னா சிங்கிள் கர்வ். ஓகே, 1D ஒரு சிங்கிள் கர்வ்ல இருக்கிறது வந்து சாதாரணது. ஸ்ப்ளைனா வந்து பீஸ் ஆஃப் இது பாலினாமியல். ஓகே, அதுக்கு பேரு யூனிவேரியட் ஸ்ப்ளைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. யூனிவேரியட் ஸ்ப்ளைன் இதுவும் வந்து ரெண்டு இடத்துக்கும் எக்ஸ் ஒய் எடுத்துக்கும், காலபிள் ஃபங்க்ஷன் கொடுக்கும். சரியா, இப்போ இந்த யூனிவேரியட் ஸ்ப்ளைன்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்த்தலாமா. ப்ரோக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் இங்கே வந்து இன்டர் P1D, இது வந்து யூனிவேரியட் ஸ்ப்ளைனு. அதே இது நம்ம இந்த யூனிவேரியட் ஸ்ப்ளைன் போடுறோம், இங்கே இது போடுறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறது சேம். இப்போ அடுத்தது ரேடியல் இருக்கு. இப்போ யூனிவேரியட் வந்து எதுக்கு பண்ணுறோம், யூனிவேரியட் வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து 1D வந்து சிங்கிள் கர்வ், ஸ்ப்ளைன் வந்து piecewise function defined in polynomials. Okay, piecewise function defined in polynomials. Okay, இது piecewise function, the univariate. அடுத்து ரேடியல் பேசிஸ்னா என்னன்னா அதுக்கு வந்து ஆர்பிஎஃப்னு சொல்லிட்டு இருக்கு. இதுவும் அதே தான், எக்ஸ் ஒய் தான் எடுக்கும், காலபிள் ஃபங்க்ஷனு அந்த நியூ எக்ஸ் தான் கொடுக்கும். இந்த ஒரு கரஸ்பாண்டிங் ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைன் டு கரஸ்பாண்டிங் டு ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், கரஸ்பாண்டிங் டு ஃபிக்ஸட், அதான் அந்த ரேடியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ரேடியல். ஸோ அந்த ரேடியல் வச்சு நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கரஸ்பாண்டிங் டு ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அந்த ரேடியல்ஸ் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இம்போர்ட் ஆர்பிஎஃப், இந்த இது சைனு இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை போட்டால் நமக்கு இது மாதிரி கிடைக்கிறது.
ஸோ பேசிக்காக ரேடியல் ஒரு கரஸ்பாண்டிங் ஃபிக்ஸட் பாயிண்ட், யூனிவேரியன்ட் நிறைய பாலினாமியல், அதுக்கப்புறம் வந்து 1D வந்து இன்டர்போலேட். ஓகே, இவ்வளோ தாங்க இன்டர்போலேஷன், மொத்தம் 3 தான். அது என்னன்னு சொல்லிட்டு கூட பார்த்தாச்சு. இந்த லெக்சர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணையை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.